நாமக்கல் அருகே பள்ளிப்பாளையத்தில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தில் விரிசல் விழுந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 320 கோடி ரூபாய் திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நாமக்கல் அருகே பள்ளிப்பாளையத்தில் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தில் விரிசல் விழுந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். 320 கோடி ரூபாய் திட்டத்தில் நிகழ்ந்த ஊழல் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பள்ளிப்பாளையம் நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தின் பல இடங்களில் விரிசல் விழுந்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். பாலத்தின் சுற்றுச்சுவரின் கற்கள் பெயர்ந்து விழுவதால் பொதுமக்கள் அச்சம் அடைவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலே நெரிசலை குறைப்பதற்காக, அதாவது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கக்கூடிய வகையில 3.4 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்ட பாலம் திறக்கப்பட்ட நாளிலேயே விரிசல் விழுந்திருப்பது என்பது 320 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த திட்டத்திலே ஊழல் நடந்ததை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருப்பதாக பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். 320 கோடியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் இன்று காலை தான் திறந்து வைத்திருந்த நிலையில் அதற்கு முன்பாகவே பாலம் சேதமடைந்திருப்பது கட்டுமான பணிகளின் தரமற்ற தன்மையை தான் காட்டுகின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இந்த பள்ளிப்பாளையம் பாலம் என்பது சென்னை கன்னியாகுமரி தொழில் வட திட்டத்தின் கீழே ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதி உதவியுடன் கட்டப்பட்டிருக்கின்றது. பன்னாட்டு வங்கி நிதி உதவியுடன் பாலம் கட்டும் பொழுது கட்டுமான பணிகளை ஆய்வு செய்து தரத்தை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். 320 கோடியில் கட்டப்பட்ட பாலம் திறக்கப்படுவதற்கு முன்பே சேதமடைவது இயல்பானது அல்ல. பாலத்தை கட்டுவதில் நடந்த ஊழலும் அதற்கு காரணமாக நடந்த தரமற்ற கட்டுமான பணிகளுமே காரணமாக இருக்க முடியும். எனவே பள்ளிப்பாளையம் பாலத்தை கட்டுவதில் நடந்த ஊழல் குறித்து விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் எனவும், பள்ளிப்பாளையம் மேம்பாலம் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ள நிலையில் அது போக்குவரத்திற்கு உகந்ததுதானா என்பது குறித்து பாதுகாப்பு தர ஆய்வுகளையும் மேற்கொள்ள அவர் வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.